லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைச்ச ஜஸ்பிரிட் பும்ரா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை அவர் படைச்சிட்டு மைதானத்துல பாத்தீங்கன்னா துளி கூட பும்ரா அவர் சந்தோஷப்படல. ஏன் ஒரு சின்ன மகிழ்ச்சி கூட, ஒரு புன்னகை கூட பும்ரா அவருடைய முகத்துல தெரியல. சோ அதுக்காக பும்ரா அவர் சொன்ன காரணம், அந்த காரணத்தை கேட்கறப்பதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே போல ஒட்டுமொத்த இங்கிலாந்து, அதே போல அம்பையர்கள் எல்லாருமே பும்ரா அவர் சொன்ன இந்த காரணத்தை கேட்டு கண்டிப்பா அவங்க எல்லாருமே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சோ அந்த வகையில தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் தற்போது உலகத்திலேயே ரொம்ப பழமையான கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்கு. நேத்து டே 2 நம்ம இந்தியா பரபரப்பா இங்கிலாந்து அணிக்கு எதிராக விளையாண்டு முடிச்சிருந்தாங்க. சோ இதுல டே 1 ஆட்டத்துல பாத்தீங்கன்னா பும்ரா அவர் கையில பந்த கொடுத்தும் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. பும்ரா அவரால் விக்கெட்டுகள் எடுக்க முடியல, நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல லீட் கொடுக்க முடியல. ஆனா டே 2ல புது பந்து எடுத்ததுக்கு அப்புறமா பும்ரா கையில பந்த கொடுத்ததும் அவரால் முடிஞ்ச எஃபெக்ட போட்டாரு. அதன் காரணமா அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்துச்சு. ஹேட்ரிக் பால் கூட பும்ரா அவர் வீசத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. சோ இதுல பும்ரா அவருடைய வரலாற்று சிறப்பு மிக்க ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல 5 விக்கெட்ஸ் ஹால் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த மைதானத்துல ரெக்கார்ட் பண்ற எல்லா பிளேயர்களுடைய அந்த பட்டியல் செஞ்சுரி அடிச்சாலும் 5 விக்கெட்ஸ் ஹால் எடுத்தாலும் பாரம்பரியம் மிக்க அந்த போர்டுல பாத்தீங்கன்னா அந்த பிளேயருடைய பேர் ஏற்றப்படுவாங்க. அந்த ரெக்கார்டு, அந்த சிறப்பு மிக்க ரெக்கார்டு தான் இந்த 5 விக்கெட்ஸ் ஹால் மூலமா பும்ரா நேத்து அவர் நிகழ்த்தியிருந்தாரு. சோ அப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை நிகழ்த்திட்டு தான் பும்ரா மைதானத்துல அவர் துளி கூட சந்தோஷப்படல, கொஞ்சம் கூட சிரிக்கல. சோ இதை பத்தி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பும்ரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல நான் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஓய்வு தரப்பட்டிருந்தது. சோ அதனால இந்த மேட்ச்க்காக நான் நல்லாவே ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன். டே 1ல நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் என்னால ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்த முடியல. கேப்டன் கில் அவர் கூட நம்பி எனக்கு நிறைய வாய்ப்பு பந்து போடுறதுக்கான, நான் எப்பப்ப கேட்கறனோ அப்ப எல்லாமே எனக்கு பந்து போடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனாலுமே என்னால விக்கெட்டுகள் சாய்க்க முடியல. என்னால இந்தியாவுக்கு எந்த ஒரு பிரேக் த்ரூவுமே கொடுக்க முடியல. இது எனக்கு டே 1ல ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தோட பும்ரா சொல்லியிருந்தாரு. ஆனா டே 2ல முக்கியமா புது பந்து எடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என் மனசுலயுமே உடம்புலயுமே ரொம்ப தெம்பில்ல, நான் பலகீனமா இருந்தேன் அப்படின்னு பும்ரா சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே பந்து நான் போட்ட லைன், அதே போல எனக்கு சில சான்சஸுக்கும் கிடைச்சது, விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதன் காரணமா அடுத்தடுத்து சில விக்கெட்டுகள் எடுத்தேன். ஆனாலுமே என் மனசுலயும் உடம்புலயுமே எனக்கு தெம்பு இல்லாம தான் நான் பந்து வீசினேன் அப்படின்னு பும்ரா சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எடுத்து 5 விக்கெட்ஸ் ஹால் எடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலுமே அந்த மகிழ்ச்சியை கூட என்னால செலிப்ரேட் பண்ண முடியல. என் உடம்புல அந்த நேரத்தில் தெம்பு இல்லை அப்படின்னு பும்ரா பாத்தீங்கன்னா அவர் வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. முக்கியமா பால் சரியில்லை, எங்களுக்கு கொடுத்த பால் பாத்தீங்கன்னா 10 ஓவர்லயே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த பந்தை வச்சுக்கிட்டு நாங்க பந்து போடுறதுக்கு படாத பாடுபட்டோம். பால் எங்களுக்கு பழசா கொடுத்ததும் பாத்தீங்கன்னா எங்களால இந்த மேட்ச்ல சரியா செயல்பட முடியாம போயிருச்சு. நாங்க ரொம்பவே சோர்ந்து போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பும்ரா கடைசியா அவர் சொல்லி தன்னுடைய மகிழ்ச்சிகரமான இந்த தருணத்தை பெருசா செலிப்ரேட் பண்ண முடியாம போனது, பந்து சரியில்லை, எங்களுடைய எஃபெக்ட் எல்லாமே அந்த இடத்துல நிறைய வீணாகி போனதால தன்னால மைதானத்துல களத்துல செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனாலுமே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல 5 விக்கெட்ஸ் ஹால் எடுத்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க போர்டுல தன்னுடைய பேர் இடம் பெற்றது தனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தான் அப்படின்னு பும்ரா இந்த விஷயத்த சொல்லி அவர் செஞ்ச இந்த ரெக்கார்டு, அதுக்கு ஏன் அவர் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு இந்த காரணத்தை பும்ரா அவர் சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில 200 வருஷம் பழமை வாய்ந்த லார்ட்ஸ் மைதானத்துல பும்ரா அவர் நிகழ்த்திருக்க இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.